இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னா, கந்தவளையில் பார்த்தீங்கன்னா கவுன்சிலராக இருக்கக்கூடிய ரோஜா மேடத்தை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் பார்த்தீங்க அப்படின்னா கந்தவளையில் அவங்க வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போனோடனே ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டாங்க, நம்ம வரவேற்றாங்க, வாங்கிக்கிட்டாங்க. பட் வாங்கி நிறைய ரிசல்ட் எடுத்திருக்காங்க. இன்றைக்கி நல்ல பிஸ்னஸ் ஏகப்பட்ட பேருக்கு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க மருமகளுக்கு கொடுத்த ரிசல்ட்டை பற்றி பேச போகிறாங்க. உங்கள் ஊர், உங்கள் பேரை பற்றி அறிமுகப்படுத்திக்கிட்டு உங்கள் மருமகளுக்கு என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறது நீங்கள் சொல்லலாம். என் பேர் மவுண்டேன் ரோஜா. நான் கண்டவளையில் தக்கலை ஒன்றிய வைஸ் சேர்மனாக இருக்கேன். இருந்த இவ்வளோ நாளும் இப்போ கொஞ்சம் இடைவெளினால எலெக்ஷன் இல்லாதனால இந்த அஸ்டோனியா ஒன்று பற்றி பேசலான்னு இருக்கேன். எப்படின்னா, நான் கடந்த 8 மாதத்துக்கு முந்தி என் மருமகளை சார் சந்திக்க வந்திருந்தாங்க. அப்போ ராணி அக்கா தான் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என் மருமக ஒரு காற்று பிரச்சனையினால் பொன்சிஸ்ரீ ஆஸ்பத்திரியில் 11 நாள் ஐசியூவில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கஷ்டப்பட்டு அங்கே பல லட்சங்கள் செலவழித்த பிறகு அவளுக்கு அதிலேருந்து ஒரு தீர்வு இல்லை. ஏன்னா எந்த வேலையும் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லை, பிள்ளைய கூட தூக்க முடியாது. சாப்பிட்ட இடத்துல அந்த இருப்பாள், நம்ம எல்லாம் சமைச்சு கொண்டு கொடுக்கணும், அவள் சாப்பிட்டோம். அந்த அளவு இருக்குது. சார் எங்கள் வீட்டுக்கு கடவுள் தான் விட்ட ஆளுன்ட்டு நான் நினச்சேன். ஒரு செவ்வாய்க்கிழமை அந்தோணியர் அவங்க ரூபத்தில் வந்தது போல தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். வந்தாங்க, என் மருமகிட்ட எங்கிட்டலாம் பேசினாங்க. அப்போ என் மருமக பிடெக் முடிச்சிருந்ததுனால அவட்ட அதை பற்றி கேட்டாங்க. ஏம்மா, அஸ்டோனியா ஒரு கம்பெனியை பற்றி நான் சொல்கிறேன், இதில் உள்ள ப்ராடக்டை பற்றி சொல்கிறேன், நீ செல்லில் நெட்டில் போட்டு பாரு, பிடிச்சிருந்தா இதை நீ எடுத்து சாப்பிடு அப்படின்னாங்க. அப்போ அவளாம் பிடிச்சிருந்து இந்த நெட்டில் போட்டு பார்த்து, சார் நல்லா இருக்கு அப்படின்ட்டு அவங்ககிட்ட சொன்னாங்க. அப்போ சரி நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, என் கணவர்கிட்ட கேட்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது கணவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டவுடன், அவன் ஏற்கனவே மாதம் 25,000 நம்ம மருத்துவ செலவு இருக்குது, அது கூட இதையும் சேர்த்துன்னா எனக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும் லோடு, அதனால வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், உனக்கு பிடிச்சிருக்காமா அப்படின்னா. எனக்கு பிடிச்சிருக்கா, இதை எடுத்தால் குணம் கிடைக்கணிட்டு நம்பிக்கை இருக்குன்னா, அப்போ நீ எடுத்து சாப்பிடு, நான் உனக்கு ரூபா கட்டுறேன் அப்படின்னு. அப்போது நான் தான் ரூபா கட்டி அவளுக்கு அதை எடுத்து கொடுத்தேன். எடுத்து கொடுத்து 15 நாளையில், ஏன்னா அவள் ஒரு பொருளை தூக்குனாலும் மூச்சு இறைப்பாக இருக்கும். ஏன்னா ஹார்ட்டில் அவளுக்கு நீர் கோர்த்துருக்கனால எந்த மாடிப்படி ஏற முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. 15 நாள் தான் இந்த சப்ளிமெண்ட் எடுத்தாள், இணை உணவு. உண்மையில் 15 நாளையில் அவளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு, அந்த மூச்சு இறைப்பு குறைஞ்சிருந்து. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு வேலை செய்கிறதுக்கு பசியே கிடையாது. ஒரு கவளம் சோறு தான் சாப்பிட்றான். அவள் இப்போ நல்லா சாப்பிட்றா. பிள்ளையும் தூக்கி இடுப்பில் வச்சுட்டு 1 மாதம்தான் ஆயிடுச்சு பஸ்ஸில் ஏறி போனான். நானே ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா எங்கள் வீடு கொஞ்சம் மேட்டில் இருந்து பள்ளத்துக்கு வரணும். அந்த சர்க்கிளை ஏறி இறங்கினாலே நமக்கே மூச்சு முட்டான். அவள் அன்னைக்கு பிள்ளையை தூக்கிட்டு எங்கேனாலும் போகிறா, பிள்ளைய ஸ்கூல் கொண்டு விடுறா, பஸ் ஏறி போகிறா. அவள் ஆரி ஒர்க்கு அதுக்கு பிறகு தான் படித்தான். ஆரி ஒர்க்கு படித்தா, நான் எங்கேனாலும் உனக்கு எங்கே போகணுமோ இப்போ நல்லா இருக்கா. 6 மாதம் அவள் ரெகுலராக இந்த சப்ளிமெண்ட் எடுத்து சாப்பிட்டா. சாப்பிட்டது மூலம் உண்மையில் எனக்கும் சந்தோஷம். அதனால நானும் இந்த அஸ்டோனியா கம்பெனியில் சேர்ந்து இன்றைக்கி நானும் பல மக்களுக்கு இதை பற்றி எடுத்து சொல்லிகிட்டு இருக்கேன். வாங்கிட்டு இருக்காவ, சாப்பிட்ருக்காவ, குணம் அடைஞ்சிருக்காவ. அது மட்டும் இல்லை, உதாரணத்துக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மா, அவங்க காவல் கிணறு, அவங்க தங்கச்சி அக்கா வீட்டில் வந்திருந்தாங்க. கிம்ஸ்லேயே கைவிடப்பட்ட நோயாளி, அப்படி தானே, மோட்டார் வைரஸ் இப்போ அவங்க மருமகளுக்கு என்ன ப்ராடக்ட் கொடுத்தீங்க? ஹார்ட்ல என்ன பிரச்சனை இருந்து டாக்டர் என்ன சொன்னாங்க? ஏதாவது தெரியுமா? ஆன்ஜியோ பண்ணியிருந்தாங்க. ஓகே ஓகே. அடப்பு இருந்துச்சுன்னு சொல்லிட்டாங்களா? அடப்பு இருந்து லைட்டாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு காட்டில் நீர் பொறுத்து இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மாதிரி விட்ட வேலை செய்ய முடியாது. கனத்தை எதை எடுத்தாலும், ஒரு சொப்பு தண்ணி எடுத்தாலும் அவங்களுக்கு மூச்சு எடுப்பாங்க. பலகீனமாக இருந்தாங்க, ரொம்ப பலகீனமாக இருந்தாங்க. இது அதுக்கு இந்த என்னென்ன ப்ராடக்ட் கொடுத்தோம்? நம்ம ஏவிபிடி ஜூஸ் கொடுத்தீங்க. ஆமாம், ஹார்ட் ஒன்று, கிரில் ஒன்று, 4 ப்ராடக்ட். ஆமாம், 4 தான் கொடுத்தாங்க. அதாவது ஹார்ட் 1, கேல்மேக் டி, ஏவிபிடி, கிரில் 1, 4 கொடுத்துருந்தீங்க.
ஓகே, ஒரு மாசத்துல நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. நல்ல ரிசல்ட் இருக்கு. 6 மாசம் தொடர்ந்து எடுத்தாங்க. இப்போ எடுக்கல, 2 மாசமா எடுக்கல. இனி ஒரு 4 மாசம் கழிச்சு அப்படி ஒரு மாசம் எடுக்கலாம், மறுபடியும் இடைவெளி விட்டு அப்படி எடுக்கலாம்னு இருக்கா. அது மூலம் நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். என்னென்னா அவளுக்கு இப்படி இருக்கும்போது நம்ம ஊரில் இதே போல் எத்தனை நோயாளிகள் இருக்காங்க, நம்மளால முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுவோன்னுட்டு எல்லாத்துக்கும் சொல்கிறோம். ஓகே ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ சார்.